நாங்க கூடி பிறந்தவங்க அக்கா தங்கச்சி 13 பேர். ஆமா அக்கா தங்க 13 பேர். 13 பேர். எங்க அண்ணன் வருத்த மட்டும் மொண்டி. ஆமா உங்க அண்ணன் மொண்டி. என்ன கை மொண்டியா கால் மொண்டியா? மொண்டி வருத்த. ஓ ஒண்டி. நாங்க 13 பேர் அக்கா தங்கச்சி. எங்க அண்ணன் ஒண்டி வருத்தன்னு சொன்னேன். ஓ 13 பேர் பொட்ட பிள்ளைங்க. உங்க அண்ணன் ஒண்டி வருது. அண்ணன் ஒண்டி மட்டும் ஒரே ஒரு ஆண்மகன். யார் அவரு? அவர் பேரு மானவாக செட்டியார். யார் மானவாகறாரு? மானவாக செட்டியார். தப்பு தப்பா பேசாதடா, என் தாய் குழம்பெல்லாம் இருக்கிறாங்க. நான் அதனாலதான் நீ பேசாதக்கிறேன். அதனால நான் தப்பா பேச மாட்டேன். பேச மாட்டேன். பேச ஆரம்பிச்சுன்னா நீ தாங்க மாட்டேன். ஆமா உட்கார சொன்னா படுத்துக்குவேன். நான் தப்பா பேச மாட்டேன். நான் பேச ஆரம்பிச்சுட்டேன் நீங்க தாங்க மாட்டேன். திறக்கவே திறக்காது வேண்டாம். நான் கண்ணு மேல என் தாய் பெயர் பவளக்கொடி. எங்க அப்பா பேரு முத்துசக்தி. எங்க கூட பிறந்தவங்க 13 பேரு. எங்க அண்ணன் மருத்துவம் ஒண்டி. ஆமா அவர் ஒருத்தர் மட்டும் ஒண்டி. மானேக செட்டியார். மானேக செட்டியார். அப்படி மானேக செட்டியார் ஒரே ஒரு ஆண்மகனா பிறந்தார். ஒரே ஒரு ஆண்மகனாக பிறந்தாங்க. நாங்க பெண்ணா பிறந்து எல்லாரையும் பக்கத்துலயே கொடுத்துட்டாங்க. டவுன் பார்த்து பட்டணம் பார்த்து பக்கத்துல. ஆமா இப்ப சேலம் இருக்குன்னு வச்சுட்டேன். அந்த சேலத்துக்குள்ள எத்தனை கிராமம் இருக்குது? ஆமா நிறைய இருக்குது. எத்தனை கிராமம் இருக்குது? கிராமம் இருக்குது. ரெண்டு ஒன்று சொல்லு பார்க்கலாம். நல்லா முடியும். என்ன சேலத்துல அஸ்தம் படிக்குது, கொண்டலாம் படிக்குது, அப்புறமேட்டு என்ன ஏற்காடு இருக்குது, அப்புறம் வாசனை பண்ணி சொல்லக்கூடாது. அதெல்லாம் நான் கண்டக்டர்ல செய்யறேன். சேலம் இருக்குன்னு வச்சுட்டேன். அந்த சேலத்துக்குள்ள அந்த சேலம் டவுனுக்குள்ளேயே மூர்த்தி எத்தனை ஊருக்கு சொல்லு. நீங்க சேலத்துக்குள்ள பட்டணத்தை பார்த்து என் தங்கச்சிகள் எல்லாம் பட்டணம் பார்த்து கொடுத்துட்டாங்க. சரி உன்னை எங்க கொடுத்தாங்க? சேலம், செவ்வாய்பேட்டை, அண்ணமாப்பேட்டை, பொன்னமாப்பேட்டை, பாரபட்சி எல்லாமே இருக்குது. சந்தி சந்தா தெரியல வேலை புண்டெல்லாம் கண்டக்டர் வேலைக்கு போறேன். சொல்லு சேலம், செவ்வாய்பேட்டை, அண்ணமாப்பேட்டை, பொன்னமாப்பேட்டை, அச்சிபாளையம், கிச்சிபாளையம், அக்கராகரம், சத்திரம், சமுத்திரம் போக. ஏங்க கோமாளினா என்ன அந்த பொம்பளை சேலத்தெல்லாம் பழைய மசிறு வாங்கிட்டு இருப்பாளா? என்னத்துக்கு? சேலம், செவ்வாய்பேட்டை, அண்ணமாப்பேட்டை, பொன்னமாப்பேட்டை, பாரபட்சி, அக்கராகரம், சத்திரம், சமுத்திரம் போக. அது அம்மனப்பேட்டையில துணி பேட்டையோ இப்படி பட்டணத்தை பார்த்து என் தங்கச்சிங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா என்ன மட்டும் கொஞ்சம் தூரமா, கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பக்கமா இருக்கிற மாதிரி பட்டணம் பார்த்து வடக்கு வகை தூரம். வடக்கு வகை தூரம் காவேரி பூம்பட்டணம். காவேரி பூம்பட்டணம் பட்டணமா பட்டணம் மேட்டூர்ல இருக்குது. அந்த காவேரியா? காவேரி பூம்பட்டணம். பூம்பட்டினம் அங்க வடக்கு காவேரி பூம்பட்டணம் அது இல்ல, காவேரி பூம்பட்டணம். சரி சரி. அந்த காவேரி பூம்பட்டணத்துல என்ன கல்யாணம் செய்து கொடுத்தேன். அவர் யார் தெரியுமா? யாரு? என்ன கல்யாணம் செய்த கணவர் யார் தெரியுமா? சொல்லுமா.
சங்குடைய முத்துதிரம் தாமரை செலுத்த நாடு ஓடு கப்பல் லட்சம் உடைய கப்பல் 1000 ராவோடு திரும்ப 4 லட்சம் ஜீனி கப்பல் பகலோடு பகல் திரும்ப 10 லட்சம் ஜீனி கப்பல் அப்படி கப்பல் வியாபாரி என்னுடைய கணவர் பெயர் என் கணவன் பெயர் மாசுட்டான் செட்டியார். ஓ உனது கணவர் மாச்சோட்டான் செட்டியார். ஆமா அப்படி மாசுட்டான் செட்டியார் இருக்கும். இந்த வருணமலைக்கும் திருமணமாயி என்ன புண்ணியம் கல்யாணமாயி என்னடி புண்ணியம் எங்களுக்கு எத்தனை காலமா குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தது. ரொம்ப நாளா ரொம்ப காலமா 60க்கு 60 குறுக்கு 20 ஆக மொத்தம் 80 வயசு மின்சார நடக்காண்டுச்சு வாழ்க்கை மாற்றப்படி அறியாது குறைச்ச பொழப்பு நாங்க எங்க படிக்கடி அறியாது அப்பேற்பட்ட வயசு வர வரைக்கும் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே எல்லாரும் போயிடுச்சு. அது வரைக்கும் இல்ல. ஆமா அதுக்கு பிறகு செத்து போயிடலாம் அப்படி என்று ஒரு முடிவு. ஆமா அந்த சமயத்துல நான் என்ன செய்வேன் இந்த காட்டுல கிடக்கிற விஷ புண்டலை பிடுங்கி அரைச்சு சாப்பிட்டு செத்து போயிடலாம்னு படுத்து மயக்கத்துல கடந்தேன். அந்த சமயத்துல ஈஸ்வரனே வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கிற மாதிரி கனவு. ஆமா அந்த கனவை கண்ட உடனே செத்தாலும் சரி சிவனுடைய பாதத்துல மாண்டாலும் சரி மகாதேவன் பாதத்துல அப்படி என்று ஒரே விடாமுயற்சி நான் சிவனை வேண்டி தவம் இருந்தேன். அந்த 2011 நேத்திரம் படித்தேன். அந்த ஈஸ்வரன் எனக்கு அழகான ஒரு குழந்தையும் கொடுத்தார். யார் அது? அந்த குழந்தை பேர் தான் கோவில பெருமாள். கோவில பெருமாள். ஆமா அதனால அப்பேற்பட்ட மகனை பெற்று இந்த காவிரி பட்டணத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரிம்மா போகட்டும். விருத்தாந்திரமெல்லாம் சொன்னா ரொம்ப நேரமாகும். ஆமா மகனுக்கு எனக்கு சின்ன திருவயது. அந்த சின்ன திருவயசுல மகனுக்கு செல்ல கல்யாணம் பண்ணணும். அப்படி செல்ல கல்யாணம் செய்தா நம்ம இத்தனை காலமா குழந்தை பாக்கி இல்லாத கடந்ததுக்கும் இப்ப திடீர்னு செத்து போயிட்டா அதெல்லாம் பார்க்க முடியாது போயிடும். எனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தான். குழந்தை பெற்று அதை கல்யாணம் செஞ்சு கண்குள்ள பார்த்தாதான் நம்ம பெற்றதுக்கு ஒரு அர்த்தம். அதனால நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் செய்யணும். கோவில பெருமாளுக்கு கல்யாணம் செய்யணும். அதுக்காக எங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டுருக்காரு. அவரை பார்த்து அவரு என்ன சொல்றாரு பார்க்கலாம். இந்த மாதவி சதுரநாட்டியம் கோவலன் கல்யாணம் இந்த நாடகத்துக்கான நம்மளுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய கோமாளி வடக்கு ஒரு முக்கியமான கவர்ச்சிகரமான ஆசிரியர் கோபால்வாதியார் அவரும் வந்திருக்கிறார். அவருக்கும் நம்மளுடைய குழுவின் சார்பாக வணக்கம். என் வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு.